அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி இன்ஷாஅல்லாஹ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நோன்பின் முறிதல்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, யாராவது ஒருவர் நோன்பாளியின் வாயில் வலுக்கட்டாயமாக திணித்து அதை தொண்டைக்குள் சென்று விடுவது. இரண்டாவது, நோன்பு ஞாபகம் இருக்கவே வாய் கொப்பளிக்கையில் தண்ணீர் தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விடுவது. மூன்றாவது, வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்றே விழுங்குவது. நான்காவது, வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது. ஐந்தாவது, பொடி கற்கள், காகிதம், ரப்பர் இவை போன்ற பொருட்களை விழுங்குவது. ஆறாவது, பற்களில் மாட்டியிருந்த கொண்டைக்கடலை அளவுள்ள பொருளை விழுங்குவது. ஏழாவது, பற்களில் மாட்டியிருந்த கொண்டைக்கடலையை விட சிறிய பொருளை வாயிலிருந்து வெளியே எடுத்து மறுபடியும் அதை சாப்பிடுவது. எட்டாவது, காது மூக்கில் எண்ணெய் அல்லது மருந்து ஊற்றுவது. ஒன்பதாவது, மூக்கின் மூலமாக ஏதாவது பொருளை வேகமாக உறிஞ்சுவதன் மூலம் அது மூளை மற்றும் வயிற்றுக்குள் சென்று விடுவது, பொடி உறிஞ்சுவது. பத்தாவது, ஏதாவது மருந்தை புகை வடிவத்தில் வாய் மற்றும் மூக்கில் இழுப்பது, அது கருவியின் மூலமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் இன்ஹேலர். 11வது, முன் துவாரம் அல்லது பின் துவாரத்தின் வழியாக மருந்தை செலுத்துவது. 12வது, சுபுகுக்கு பிறகு இன்னும் நேரம் இருக்கிறது என்ற நினைப்பில் சஹர் செய்வது. பிறகு சுபு நேரத்தில் தான் சஹர் செய்துள்ளோம் என்று தெரிய வந்ததும் இந்நிலையில் நோன்பு கூடாது. 13வது, புழுதி அல்லது மேகமூட்டத்தின் காரணமாக சூரியன் அஸ்தமனம் தெரியாமல் சூரியன் மறைந்துவிட்டது என எண்ணி நோன்பு திறந்து விட்டது. பிறகு சூரியன் மறையவில்லை என்பது தெரிய வந்து இந்நிலையில் நோன்பு கூடாது. இவை அனைத்துமே நோன்பை முறிக்கும் காரியங்களாகும்.